ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டெய்லி உங்களுக்கு பொருட்காட்சி வீடியோவே போட்டிருந்தேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நைட்டு டின்னர் என்னன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேங்க. பாருங்கள், டின்னருக்கு தேவையான ஆஷிர்வாத் ஆட்டா கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சாச்சுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. நார்மலாக செய்கிற மாதிரி தாங்க நான் செஞ்சுருக்கேன். கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமான தண்ணி தாங்க நான் விட்டுருக்கேன். ஏன்னா ஒன்று சப்பாத்தி இல்லை பூரி ஏதாவது ஒன்று தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு அதிகமான சைடிஷ் தேவைப்படாது. இட்லி தோசைனா நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். சப்பாத்தி பூரிக்கெலாம் கொஞ்சமான அளவு இருந்தால் போதும். தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா அது கொதித்து வரட்டங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தாங்க நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பூரியும் செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் ரெடி பண்ணி வச்சாச்சு. எனக்கு மட்டும்தாங்க சப்பாத்தி. சில்ட்ரன்ஸ் பூரி கேட்டாங்க. ஸோ ரெண்டுமே இன்றைக்கி டின்னருக்கு நான் ரெடி பண்ணுறேன். சப்பாத்தியும் ரெடி பண்ணுறேன். அதுவும் எண்ணெயே விடாமல் சுக்கா சப்பாத்தி தான் எனக்கு. சில்ட்ரன்ஸுக்கு பூரி. இந்த சைடு பாருங்கள், தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம். இந்த சைடு சப்பாத்தி அண்ட் பூரி ரெண்டுமே மாவு திரட்டியாச்சு. அந்த சைடு சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு மாவும் நாங்கள் திரட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ வாங்க நம்ம நைட்டு டின்னர் சாப்பிட்லாங்களா? சில்ட்ரன்ஸ்லாம் சாப்பிட்டுட்டாங்க. இது எண்ணெயே விடாமல் சுக்காவாக செஞ்ச சப்பாத்தி தாங்க. அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சில்ட்ரன்ஸ்லாம் பூரி வச்சு சாப்பிட்டாச்சு. சப்பாத்தியும் அவங்க ரெண்டு வச்சு சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இப்போ நான் தான் டின்னர் சாப்பிடணும். வாங்க, எனக்கு தேவையான டின்னர் எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ உப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் பூரி. எனக்கு 2 பூரி போதும். அடுத்தது சின்ன சின்ன சப்பாத்தி 2. இந்த டின்னர் யாருக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பூரி பிடிக்குமா இல்லை சப்பாத்தி பிடிக்குமான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இது போதும் இல்லைங்களா? 2 பூரி 2 சப்பாத்தி. அதுக்கு சைடிஷ் சூப்பரான ஒரு தக்காளி சட்னி. இப்போ தக்காளி ரேட்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு இல்லைங்களா? அதனால் தக்காளி சட்னி நான் வச்சுருக்கேன். வெயிலுக்கும் அது ரொம்ப நல்லது. சரிங்களா? வச்சுக்கலாமாங்க. உங்களுக்கு சப்பாத்தி எண்ணெயே விடாமல் சாப்பிட பிடிக்குமான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடுத்து வச்சாச்சு. நீங்களாம் நைட்டு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? பாருங்கள், பூரி அவ்வளோ சூப்பராக உப்பி உப்பல் பூரி. இது நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாகவும் போடுறேன், அதையும் பாருங்கள். சரிங்களா? இப்போ வாங்க, எப்படி சாப்பிட போகிறோன்றது தான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி நான் என் ஸ்டைலில் செய்கிறது தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பூரியை எடுத்துக்கிறேன். இதை நம்ம தக்காளி சட்னியில் டீப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டா எப்படி இருக்குன்றதை பார்க்குறவங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணும் இல்லைங்களா? பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தியும் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்க. எண்ணெயே விடலை, ஆனாலும் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. சரிங்களா? இது ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.